கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிடுறேன்னு சொல்லி நம்ம வீட்டுல இருந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னாரு. இதோட கருப்பு பணம் ஒழிஞ்சிரும்னாரு. சாப்பாடு வாங்க முடியாம, பால் வாங்க முடியாம, கடையில நடத்த முடியாம, சம்பளம் கொடுக்க முடியாம மக்கள் தான் கஷ்டப்பட்டாங்க. கருப்பு பணம் ஒண்ணும் மாறல. கருப்பு பணத்துக்கு பதிலா 1000 ரூபாய் 500 ரூபாய் பதிலா 2000 ரூபாய் கொண்டு வரேன்னாரு. 2000 ரூபாய் கொண்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 2000 ரூபாயும் சரியில்லை, நாங்க மாத்துறோம். நாங்க இந்த ஆட்சி ஒரு கோமாளி கூத்தாக மக்களை நினைக்கக்கூடிய ஆட்சி. எதையும் யோசிக்க மாட்டாங்க. மக்களுக்கு என்ன கஷ்டம்னு புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. யோசிக்காம எப்படி ஜிஎஸ்டியை கொண்டு வர்றது, சரியா அதை எப்படி அமல் செய்வது என்பதை பற்றி எல்லாம் யோசனை கிடையாது. அப்படியே கொண்டு வந்து ஜிஎஸ்டிய கொண்டு வந்து இன்னைக்கு சின்ன சின்ன கடையில இருக்கவங்க தெரியாமல் ஒரு சின்ன தப்பு செஞ்சா அந்த ஜிஎஸ்டி பதிவத்தை பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு எழுத்து விட்டு போனா, ஒரு நம்பர் மாறி போனா அவங்களுக்கு ஃபைன். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள், தமிழ்நாட்டில் இல்ல ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கடனை கட்ட முடியாம தற்கொலை செய்து கொள்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் இந்த 10 வருஷத்துல இந்த ஆட்சியில தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு விவசாய கடனை ரத்து செய்யுங்கள் என்றால் செய்ய முடியாது. மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்ய சொன்னால் கிடையாது. விவசாயிகளுக்காக அடிப்படை ஆதார விலையையாவது தாருங்கள் என்றால் முடியாது. ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட 68,000 கோடி, எவ்வளவு 68,000 கோடிக்கு மேல கடன் ரத்து செய்து தந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அடுத்த வேலை சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம். அதனால அவங்களுக்கு கடனை ரத்து செய்திருக்கிறார். இவர்கள் யாருக்கு ஆட்சி நடத்துறாங்க? அதுவும் அம்பானிகளை போலவர்கள், அதானிகளுக்கு என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இன்னொரு நாட்டோட பிரதமர் பேசுவார். நம்முடைய மீனவர்களை புடிச்சிட்டு போனாங்கன்னா காதலே வாங்கிக்க மாட்டாங்க. அங்க போட்டு கிடந்ததுன்னா வருஷ கடத்துல கிடக்கும். நம்ம தொடர்ந்து அவர்களிடம் பேசி கெஞ்சி எங்களுடைய மீனவர்கள் அங்கே சிறையிலே கஷ்டப்படுகிறார்கள் என்று 100 கடிதங்கள் எழுதி நேர்ல போய் சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அம்பானிக்கோ அதானிக்கோ ஒரு தேவை என்றால் ஆஸ்திரேலியாட்ட பேசணுமா, பங்களாதேஷ்ல பேசணுமா, பூட்டான்ல பேசணுமா, எதை பற்றியும் கவலை இல்லாமல் பேசக்கூடிய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பது நரேந்திர மோடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.